இது ஆவியானவரை உண்டு, அந்த விடுதலை உண்டு. ஆவியானவரை உண்டு, அந்த விடுதலை உண்டு. தேவகரம் 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 இப்பொழுதே இப்பொழுதே செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே தீபால சதர கதிர பல ஹதுரி பல கதர பஹதுரி பல பல ரியாந்தரே கேலே ஹதுரி கல ஹதுரி பல குரை வரியாந்தரவே ஓர பாஷேகேலே ஹதுரி பல தரமா ஹதுரி பல போக்க வரியாந்தரே எல்லா கட்டுகள் உடையட்டு 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 ரீமா சந்தர ஹடர போஹதுரி பல உரியாந்தரபா வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு கர்த்தர் நீட்டப்படுவதாக நீட்டப்படுவதாக ஓர பாஷாபர ஹதுரி மனதரமே கெமெனி பர பரபா ஓரி பல கதரி பெக்கே 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 பேரியாந்தரவே ஓர பல ஹதுரி பல ஹதுரி கல பர பரபா தேனே கேனே ஹதுரி பல சந்தர போஹதுரி பல வரியாந்தரே இதோ ஆண்டவரே அப்பா உமது கரம் இறங்கட்டும், உமது வல்லமை இறங்கட்டும், உமது கிருபை இறங்கட்டும். ரீபா சந்தர ஹதுரி பல பருரி பல கதரமே கெமெனி தர பர பரபா எல்லா கிரியைகளும் சுட்டெரிக்கப்படுவதாக சுட்டெரிக்கப்படுவதாக. இதோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எல்லா பிலிஸ்தீனிய வல்லமைகள் ஆண்டவரே பொறாமைகள் வன்கொடுமைகள் எரிச்சல்களெல்லாம் இந்த வேலையில எரியட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படுகிறதுனாலே கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ரீபா ஷாதா ரபா கபா 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 ஹரி பாபா வரதர ஹடர கமானி ஷெடரே ரியாங்கனதர கலபு கபா 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 தேனேமிகே மெஹதுரி பரர பரபர கபா கபா ரியாந்தரே ஏரே மெனே மெனே மெதுரி கரபா கபா ரியாந்தரபா. இந்த வேலையிலே தேவன் மகிமைப்பட இறங்கி இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வழி தெரிஞ்சு ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை அறிந்தும் கூட ஆண்டவரே இன்னும் நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறபடினாலே ஓ வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்று. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத தெரியாம பயந்து நின்று. 100 பேர் தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேர் தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏகமுள்ள கண்ணால எங்கிட்டான் நீங்க. என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டான் நீங்க. ஆண்டவரை பார்த்து ஏசப்பா நம்ம விட்டு போனாலும் நீர் என்னை விட்டு போகாதபடிக்கு என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர் அல்லவா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து உங்க இருதயமும் ஆண்டவர் இருதயமும் பொண்ணாகணும். ஆண்டவருக்கு அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. ஏசப்பா இதுவரைக்கும் நான் போயிருக்கலாம், இன்னைக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஏசப்பா இன்னைக்கு நான் அற்புதத்தை பார்க்கணும். இதோ நீங்க தான் வழியும் சத்தியம் ஜீவனும் அறிஞ்சோம். இன்னும் நான் விக்கிரகங்களை தேடி இன்னும் நான் வெளியே எல்லா இடத்துலையும் ஓடி ஒழிச்சு கொண்டு இருக்கிறேன். எங்க எனக்கு நன்மை கிடைக்குங்க நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏசப்பா ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இதோ இங்கதான் நிக்கிறேன் மகளே, மகளே நான் இங்கதான் நிக்கிறேன், நீ என்கிட்ட வாழ்ந்து சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. தேவ கரம் இந்த நாளிலே உங்களுக்காய் செயல்பட காத்திருக்கிறது. ஓ ஷபர ஹதுரி பரபோ கபரியாந்தரே வேரியாந்தரோ. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரம் இழந்த என்னை தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, நீங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. நீங்க தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீங்க.
ரபா கபரபா ரியாங்கனேஷேரி பிரியாந்தரபா ரியாந்தரோ. ஓ இந்த நாளிலே எத்தனையோ பேர் கல்லெறிந்து நீ எழும்பவே கூடாதபடிக்கு முட்டைக்கு போட்டிருப்பாங்களா. இன்னைக்கு ஆண்டவர் முன்பட்சத்துல நான் இருந்து உனக்கு என்று நான் கிரியை செய்வேன், கிரியை செய்வேன். என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணாக ஏகித்தான் நீங்க காக்கடக்க எனக்காக கடந்தாண்டி வந்தீங்க அல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. உன் பிள்ளையாக மாற்றினி என்னை தன்னாத வழி நிறுத்தினி. உன் பிள்ளையாக மாற்றினி என் கரம் பிடித்து நடத்தினி. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க என்னை தன்னாத தகப்பன் நீரே. நீரென்ன மறக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக தாண்டி வந்தீங்க. நீரென்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஓ ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களோட என்னைய வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய உங்களுக்கு முன்பாக நீங்கள் அப்பா பாகால் தெய்வமான பாகாலுக்கு பின்பாக கர்த்தரே தெய்வமான கர்த்தரமாய் வாய் சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். இயேசு இந்த நாளிலே என் பட்சமாய் நினைப்பாயானால் இதோ உனக்கான விடுதலை இன்றைக்கு நடக்கும். நீ அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று நீ அடைந்து கொண்டு இருப்பாயானால் இதோ உன்னுடைய விடுதலையும் அலை மோதலானாய் இருக்கும். ஓ ரிஷா தரபா தரஹடரபோ கபயந்தரபா. இதோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறபடியினாலே ஓ கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா கடலும் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். அப்பா உங்க நாமத்தை சொல்ல சொல்லவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இதெல்லாம் மேலானவை அப்பா, இதெல்லாம் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறேன். ராபா ஷேகே லேலே ரெபேகே பெரியாந்தரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுகிறபடினாலே இதோ தேவனை பார்த்து நன்றி சொல்லி உங்க இருதயத்தில் இருந்து ஆண்டவரை பார்ப்பீங்களா? இயேசுவே நீர் நல்லவர், ஓ இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே.
நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஓ, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க எனக்கு ரொம்ப நல்லவரா இருந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுங்க, இணைத்துக் கொள்ளுங்க. உங்க வார்த்தை ஓ மனிதர்களுக்காக அல்ல, இதோ கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு நேரம். ஓ மற்றவரை பார்க்க தேவையில்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்று கூப்பிட்டு உங்க காரியம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், மரித்த லாசருவை உயிர்த்தெழ செய்த கர்த்தர். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தவும், உங்க வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்பவும் அவராலே கூடுமே, அவராலே கூடுமே. ஓ ரபல அதுபி பல மதர அடரப கபலியந்தரே அரக்கன அதுபி பல தரகே கெமனியந்தரே லேர மொரியந்தர பாக்க பாக்க துரிவாரே அந்தரே எல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கும். அந்த காலவதமிகள் எரிந்த சாம்பலாய் போகும். தேவகரும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியினாலே தங்கள் நாமம் மகிமைப்பட பிள்ளைகளை ஆண்டவரே நீ வழி நடத்துகிற தாய்க்குள்ளாக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி சத்துரு விழுந்தார், யாவே
குடும்பத்தை ஆளுகிற பிசாசின் கரத்திலிருந்து உமது கரத்துக்கு மாற்றப்பட்ட இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றையிலிருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துருவின் போராட்டங்கள் அல்ல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், தேவ கரம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒரு விடுதலை நாள் என்று அறிவிக்கிறேன். இதோ பெரிய பயங்கரமான காரியங்களை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்ய அப்பா அவர்களை அழைத்து வந்திருக்கிறேன். வந்தவர்கள் வந்தவனமாய் செல்லாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி அனுப்பும்படியாக ஒரு திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ வந்திருக்கிற தேவதாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே பிரயாசப்பட்டு ஆண்டவரே மகன் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளுடைய ஆண்டவரே விடுதலைக்கு ஏற்ற வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை நிமித்தமா கேட்கும் போதே ஒரு விடுதலை ஆண்டவரே வரும். அந்த வார்த்தைகள் வரும்போதே அப்பா எல்லா இந்த பிசாசுகள் அள்ளற பேசுமே நாமத்திலே அந்த வார்த்தை நான் விடுதலைப்பா வார்த்தை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று சொன்னவர். இதோ தேவக்கரம் இந்த நாளிலே செயல்பட்டு பிள்ளைகளை விடுதலை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறபடினாலே நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவர் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஞாயிறு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல மைல் தூரத்திலிருந்து பிரயாசப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் வெறுமையாய் செல்வது இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே வல்லமையாய் செயல்பட போகிறார். ஆவலோடு காத்திருங்க, இருதயத்துல பேசிக்கொண்டு காத்திருங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், இல்ல இல்ல விடுதலை பெற நான் வந்திருக்கிறேன், கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறேன். நான் வாங்காம போகிறது கிடையாது, ஒன்றும் பெற்றுக்கொள்ளாம நான் செல்றது கிடையாது. மனிதர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா செய்யாம இருப்பாங்க. அவங்களால ஒரு லிமிட்டுக்கு தான் செய்ய முடியும். ஆனா நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்தி வருகிறார். இந்த வனாந்தரத்துல தண்ணி இல்ல, செங்கடலை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த செங்கடலை எப்படி கடப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் நின்று தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா என் ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த கர்த்தர் தான் நீங்க பார்க்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்த அந்த ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தலைமுடி கருகாதபடிக்கு வெளியே வந்தாங்க. இந்த நாளிலே யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறீங்களோ அவர்கள் முடி கூட கருகாம கர்த்தர்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கார். நான்காவது நபராக அந்த சூளை நெருப்புக்குள்ளே மூன்று நபரோடு நான்காவது நபராக இயேசுவானவர் உலாவினாரானால் இந்த நாளிலே உங்கள் பிரச்சனைக்கு நடுவில், உங்கள் பாடுகளுக்கு நடுவில், உங்கள் அவமானங்களுக்கு நடுவில், வியாதியின் நடுவில் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். சத்ரு தொட முடியாது, மரணம் தொட முடியாது. உங்களை மேற்கொள்ளணும் வகை தேடிட்டு இருக்கா, இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் நிலைத்திருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். எனக்கு ஒரு வாரமா இல்ல, ஒரு மாதத்துக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வசனம் எனக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தது. எஸ்தர் புத்தகத்துல 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏற்க வேண்டாம். அப்போ இந்த நாளிலே அந்த வார்த்தை உங்களுக்கும் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, நம்ம ரட்சிப்பு, நம்ம ஜனத்துடைய ரட்சிப்பு நம்ம இடத்துலதான் இருக்கணும். அல்லேலூயா. உங்களை நம்பி கர்த்தர் பல காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்ய முடியும், நெக்ஸ்ட் லெவல் வர முடியும், உங்களுக்கு விடுதலை அடைய முடியும். உங்களுடைய அழைப்பு எதை குறித்து, உங்களுடைய காரியங்கள் எதை குறித்து நீங்க பார்க்கலைன்னா அந்த இடத்துல என்ன கிடைக்காதுங்க, விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. இப்ப விடுதலை வேணும்னா நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம். இந்த இச்சை
நிறைய பேருக்கு இல்லாம இருக்குது. இச்சையடக்கம் ஒண்ணு இருந்தா எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம். இச்சையடக்கம் என்பது வெறும் விபச்சாரம் வேஷித்தனத்தை குறித்து மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஒரு சாப்பாட்டுல ஒரு சில காரியங்கள டிராவலிங் இந்த மாதிரி இருக்கிற எந்த விஷயத்திலயா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டுமானால் அந்த இச்சை அடக்கம், எனக்கு இது வேணும்னா உடனே அது வேணும் அப்படி இல்லை, பரவாயில்ல அது இல்லாட்டி என்னால இருக்க முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போவீங்கன்னா தேவன் உங்களோட இருந்து செயல்பட முடியும். கொண்டு வரது யாருன்னா பிசாசு. இன்னைக்கு கொல்லவும் அழிக்கவும் என்று பிசாசு ஒன்றுக்கும் வரான். நீங்க நினைக்கிறீங்க நல்ல பிசாசு கெட்ட பிசாசு. ஹல்லேலூயா. இதுல கெட்ட பிசாசு நல்ல பிசாசு இல்ல, எல்லா பிசாசு கெட்ட பிசாசு தான். பிசாசுல ஏதாவது நல்லது கெட்டது இருக்குதுங்களா? இல்ல. ஹல்லேலூயா. அப்போ எல்லா பிசாசும் என்ன பிசாசு தான்? கெட்ட பிசாசு தான். என் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென். அவரிடத்திலே நன்மை உண்டு. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 23:5 பிரகாரம், சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்வேன், இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கடைசி வாரம் நம்ம மத்தியிலே கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆமென். நிரம்பி வழியும் ஆசீர்வாதம். நீங்கள் இது வரைக்கும் பலப்பட்டுட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. சத்துருக்கு முன்பாக ஒருத்தனுக்கு பந்தி வேணும்னா அவன் கர்த்தருக்குள்ளாக முதலாவது பலப்பட வேண்டும். நான் எல்லாத்துக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஜெயிக்கணும், அங்கேயும் இங்கேயும் அலைவேன், ஆனா எனக்கு நல்லது நடக்கணும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலைத்திருக்கிறவன் ஜெயம் எடுப்பான். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவன் என் புத்திரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதுவோ இதுவோ எது அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஆண்டவரை பிடிச்சிட்டேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில நீங்க நிலைத்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை செய்வார். ஆமென். அப்ப பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய சமூகத்துல நீங்க நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இன்னைக்கு கிடைக்கிற விடுதலை நிமித்தமாய் நீங்கள் இனி பின்மாற்றத்துக்கு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்மாற்றத்துக்கு போனீங்கன்னா முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை வெகு மோசமா இருக்கும். ஆற்றலை தொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுவீங்க. அப்ப பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்காது. அதன் பின்பாக நீங்கள் விடுதலையோடு பிரயாணிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா நீங்க மீண்டும் எனக்கு கொஞ்சம் விடுதலை ஆயிடுச்சு, பரவாயில்ல, நீ நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களுக்கு போலான்னு நீங்க போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாய் போய்விடும். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால நீங்கள் நிலைத்திருப்பீர்களா கனி கொடுப்பீர்கள், அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லு பிரகாரம் வாசி அந்த வசனத்தை. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கிருபையும் உங்களை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நமக்காக கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து நம்ம மத்தியிலே ஜாக்சன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ணாவை வந்து எனக்கு கடந்த ஒரு 10 வருடங்களாக 2015 அண்ணாவை எனக்கு தெரியும். அவர்கள் விடுதலை ஊழியங்களை செய்து கொண்டு வராங்க. அவங்களுடைய பாரம்னா பாத்தீங்கன்னா அதாவது வாலிபர்கள் மீது அவர்கள் தாகமா இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய ஊழியங்களில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இதுவரைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இங்க நான் வந்த போது ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் எனக்கு இருக்கும். அந்த சாட்சியை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அப்போ என்ன இங்க வேற ஒரு ஊழியமாய் அண்ணா வந்திருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்போ அவர்கள் பார்க்கறதுக்காக வந்தாங்க. சரி சிஸ்டர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்த போது ஆவியானவர்னால அவங்க ஏவப்பட்டு அவங்களும் அவங்களுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. என்ன அன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணி அனாயிண்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் இந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய துவங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா எல்லா இடத்துலயும் சில பிளாக்ஸ் இருக்கும்.
எல்லாத்துக்கும் ஒரே விதமான அபிஷேகங்களை கடவுள் கொடுக்கிறது இல்லை. ஆவியானவர் ஒருவரே, ஆனாலும் அவங்கள் வரங்கள் வித்தியாசம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முகம் எல்லாம் அதாவது உடல் முழுவதும் கண்ணாய் இருந்தால் அது அழகா இருக்குமா? அப்போ அவர்களுக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை அந்தந்த இடத்துல செயல்படுத்தி வருகிறார். அண்ணாவை கொண்டு பல ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் விடுதலை செய்து நடத்தி வருகிறதை எங்கள் இந்த ஊழியர்களில் இந்த நாட்களிலே நாங்கள் காண்கிறோம். அதனால ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இரவு ஜெபத்திலிருந்து அண்ணா கிட்ட நான் கேட்கும்போது அவர் வேலை நிமித்தமாய் இங்க இடமே கிடைக்கல. அதெல்லாத்தையும் விட பிசாசு நமக்கு என்ன செய்யறான்? விடுதலை தரக்கூடாது, மனுஷங்க இப்படியே இருக்கணும், வியாதியிலிருந்து விடுதலை செய்கிறோம். இதெல்லாம் பிசாசோட திட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் திட்டம், இன்னைக்கு என் பிள்ளைகள் சிலர் வருவாங்க, அவர்களுக்கு என் மகன் மூலமாய் விடுதலை தேவை என்று அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிமித்தமா இந்த நாளிலே, அன்னைக்கு கூப்பிட்டு நீங்க வந்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இன்றைக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும்படியாக கர்த்தர் அண்ணாவை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய தேவன் அவர்களை கொண்டு தேசத்தை அசைக்கவும் வாலிபர்களை எழுப்பவும் அவங்க கிட்ட இது வரைக்கும் நான் அநேக ஊழியர்களோடு நான் பழகிருக்கேன், பேசியிருக்கேன். நான் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. அவர்களுடைய பார்வை கூட இது வரைக்கும் ஒரு மாற்றமாய் நான் பார்த்ததே இல்லை. பேச்சுவார்த்தையும் அதே மாதிரி தான். அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரராய் கர்த்தர் அவர்களை எடுத்து இந்த நாட்டிலே பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கு வந்த உங்களுக்கு அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்படும். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை சொல்லுகிறது சான்டிஃபிகேஷன், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ set apart from others அப்படிங்கிற வார்த்தையை நான் அதுக்கு மீனிங்கா பார்க்கிறேன். set apart from others. others அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் குறிக்குது, மக்களை மாத்திரம் கிடையாது. அப்போ ஒரு பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் பல காரியங்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்கள் விலகி இருக்க கற்றுக்கொள்வீர்களானால் உங்களை எதுவுமே தொட முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆர்வத்தோடு காத்திருங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தர் விடுதலை தருவார். அவர் மூலமாய் உங்களிடத்திலே கர்த்தர் பேசுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இதன் பின்பாக நீங்கள் கர்த்தருக்கு என்று கனி கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே வந்திருக்கிற ஜாக்சன் அவர்களை கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுவாராக. அருமையான சகோதரி சொன்னது போல அநேக ஆண்டுகளாக அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் அவர்களை இந்த நாட்களில் மிக பலமாய் பயன்படுத்தி வருகிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நல்ல இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு என்ன ஆண்டவர் வந்து என்னென்றால் ஒவ்வொரு அதிகாரத்தையும் யார் கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் தான் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு ஆர்டினேஷனை யார் கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இதுக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் தமது மகளை நிரப்பி இந்த பகுதியில எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றி வருகிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, அற்புதங்களை பெற்றிருப்பாங்க, போயிருப்பாங்க. இப்பொழுது நீங்க வந்திருக்கிறீங்க. எது எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது எதுவும் அது ஒருபோதும் தடைபடாது. சரியா? நம்ம வாழ்க்கையில நிச்சயமாகவே பல போராட்டத்தின் மத்தியில நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. போராட்டம் இல்லாட்டினா நீங்க கண்டிப்பா வந்திருப்பீங்களானே? நம்மள மாதிரி பிஸியான ஆளை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. சரியா?
ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனாலதான் ஏதாவது ஒரு நல்ல காலம் வராதா, ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு அவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பலமாய் பேசுவாராக. நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண போறதில்லை. ஆனா மாறாக இது முடிந்த உடனே நான் ஒவ்வொருவருக்காக நான் தனித்தனியாக நான் எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்க பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருப்பீர்கள் என்றால் நீங்க தயவு செய்து உங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அதே போல எனக்கு தெரியாது யாரு பக்கத்துல இருந்து வாரீங்க, யாரு தூரத்துல இருந்து வாரீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது நீங்க எந்த சூழ்நிலையில உங்க குடும்பத்துல இருந்து நீங்க வாரீங்கன்னு எனக்கு தெரியாது. மற்றவர்கள் கொஞ்சம் அனுசரித்து ஜெபத்துக்கு கொஞ்சம் மற்றவர்களுக்கு அதற்கேற்றால் போல நீங்க இடம் கொடுப்பீர்கள் என்றால் அதற்குரிய நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சரியா? நிச்சயமாக இந்த அருமையான எனக்கு பிஷப்பமா ஆனாலும் எனக்கு அது சொல்றதுக்கு மைண்ட் வரல. அருமையான தங்கைக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அன்போடு கூட அழைத்த அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அருமையான தம்பிமார்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சரியா? கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் மைண்ட்ல நிறைய பிரசங்கத்தை அப்படியே மைண்ட்ல அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இதை பேசலாமா, அதை பேசலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா, இப்படி நடத்துவோமா, அப்படி நடத்துவோமா. சரியா? நமக்கு வரும்ல நிறைய நிறைய ஓடிக்கிட்டே இருந்தது. இது அப்படி பண்ணிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் கரெக்டா நான் உள்ளுக்கு வரும்பொழுது அருமையான தம்பி யாக்கோபு உடைய வாழ்க்கையை குறித்து ஆராதனை வேளையில அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படியே நான் யாக்கோபு குறித்து அப்படியே யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம மைண்ட் உடனே எங்க போயிட்டு எங்க டிராவல் ஆயிட்டு, ஐயா நான் பேசுறது கேக்குதாயா? நல்ல தெளிவா கேக்குதானே? கேட்கலன்னா இப்படின்னுங்க வால்யூம் கூட்டிடலாம். ஆமே. சரியா? ஏன்னா இங்க இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் தான். நான் தான் அப்படி கொஞ்சம் லோ பிச்சில் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமே. எவ்வளோ வேணாலும் ரைஸ் ஆகும். அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிளியரா ஆடியபிளா தான் இருக்கும். பாருங்க, அப்போ எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது. ஏன் நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு இந்த ஊழியத்தினுடைய பெயரை பார்த்தேன். ஊழியத்தினுடைய பேர் என்ன இருக்கு? ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல்னு சொல்லி யார் பேர் வச்சா தெரியுமா? இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி என்கிட்ட போய் கேட்க தம்பி, உனக்கே நியாயமா இருக்கா? அப்படிதானக்கா நீங்க யோசிக்கீங்க. அதுவும் என்ன பார்த்து பார்த்து கேட்கிய, இது உனக்கு கொடுமையா தெரியலையா? பாருங்க, யாக்கோபு என்கிற மனிதன் தான் ஏல் பெத்தேல் அப்படிங்கிற ஒரு பேர். அப்ப எனக்கு அப்படியே மைண்ட்ல அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ நம்ம பிரசங்கத்தை ஏன் ஏல் பெத்தேல்னு வைக்க கூடாது? ஏல் பெத்தேல்னு ஏன் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு எண்ணம் கடந்து வந்தது. ஆகவே இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா ஏல் பெத்தேல். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா கர்த்தர் பேரை கொடுத்திருப்பார்னா அதற்குரிய ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். அதற்குரிய ஒரு மகிமையை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வைத்திருப்பார். நான் இந்த நாளில் கூட நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பலமாய் பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்க கையில பைபிள் இருந்தனா, இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க கடந்து ரொம்ப போட்டு போராட்டணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சும்மா அப்படி ஜாலியா அப்படி கேட்டுக்கிட்டே சரியா? புரியுதோ புரியலையோ புரிஞ்ச மாதிரி அப்பப்போ தலையை ஆட்டிக்கிடுங்க. அப்படிதான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் எனக்கு சரிதானம்மா, எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க தலையை ஆட்டுறதுல சரியா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் கரெக்டா இப்போ 1 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் கரெக்டா ஒரு 1:30க்கு நான் முடிக்கணும்னு விரும்புறேன். சரியா? ஏன்னா அதுக்கு பிறகு நான் இண்டிவிஜுவலா நான் ப்ரேயர் பண்ண விரும்புறேன். உங்க விடுதலைக்காக, உங்க சுகத்துக்காக, உங்க வாழ்க்கையினுடைய அற்புதத்துக்காக. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா
என் கூட இருக்கிற கர்த்தர் எல்லாத்தையும் பண்ண வந்தார். ஆமென். அல்லேலூயா. சரியா, நம்ம மத்தியில இருக்கிற பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அருமையானவர்களே, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அதுல எழுதி இருக்கிறது 7வது வசனம். அங்கே அவன், அதாவது யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இதை வச்சுதானே தம்பி நீங்க வர்ஷிப் நடத்துறீங்க, ஞாபகம் இருக்கா? சரியா, நீங்க கண்டிப்பா மறந்துருப்பீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தம்பி என்ன பண்ணாங்கன்னு இப்ப கேட்டிருந்தா இப்படி உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. சரியா, பாருங்க, வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏல் பெத்தேல் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம்னா வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏல் என்றால் தெய்வம், தெய்வம். சரியா, பெத்தேல் என்றால் தேவன் உலாவுகிற வீடு. சரியா, அருமையானவர்களே, தேவனுடைய வீடு. அருமையானவர்களே, தேவன் தமது வீட்டுல உலாவுகிறவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு. சரியா, நம்ம வீட்டுல நம்ம சுதந்திரமா என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கும், இலைப்பாரிட்டு இருக்கலாம். உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது. சரியா, உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம கண்ட்ரி மாதிரி வராது. சரியா, இங்க இருக்கிறப்ப கரகரான்னு இருக்குமே தவிர நம்மை கொண்டு போய் வேற ஒரு தேசத்துல தூக்கி போட்டோம்னா நம்மளால 10 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுத்துரும், ஐயோ அப்படின்னு ஆயிடும். இது நமக்கு ஒத்து வராதுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா, இதுதான் ரியாலிட்டி. பாருங்க, யாக்கோபு தேவன் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை தேவன் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை, வெறும் கோலும் கையுமாய் காணப்பட்ட ஒரு மனிதனை தேவன் 2 பரிவாரமாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு தலைவனாக கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய என்கவுண்டர் உண்டாகிறது. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரவேலாக மாற்றுகிறார். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு தலைவராக அவர் மாற்றுகிறார். சாதாரணமான எத்தன் என்று அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய பிரபுவாக மாற்றுகிறார். யாக்கோபுடைய லைஃப் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்படி கடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 1வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல எழுதி இருக்கு, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா தேவன் வந்து யாக்கோபை பார்த்து சொன்னாரு? அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பசங்க, ஒரு பெண். அந்த பெண்ணின் நிமித்தமாக என்ன வரும்? ஒரு பெரிய சேதம் வந்துடும். அந்த பெண் அப்படி ஊரை சுத்தி பார்க்கிறேன்னு போய் அங்க ஒருவன் அந்த பெண்ணை கலங்கப்படுத்தி விடுவான். அது நிமித்தமாக யாக்கோபுடைய குடும்பத்துல பயங்கர போராட்டம். யாக்கோபினுடைய 2 பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் கடந்து சென்று அத்தனை பேரையும் கொன்று போடுவார்கள். யாக்கோபு கலக்கத்தோட நிக்கிறாரு, நான் சமாதானமா வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் ஜனம் குறைவான ஜனத்தை உடையவன், ஆனா என் வாசனைய
நீங்க இந்த தேசத்துல கெடுத்து போட்டுட்டீங்களேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் கலக்கத்தோடு கூட இருக்கிறார். கலக்கத்தோடு காணப்படுகின்ற யாக்கோபை பார்த்துதான் இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா யாக்கோபு, நீ உன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி நீ ஓடும் பொழுது நான் உனக்கு காட்சி கொடுத்த இடத்தை நீ நினைவு கூறு அப்படிங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, லாபானினுடைய வீட்டுல அவர் காணப்பட்ட பொழுது 20 வருஷம் கழித்து கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, புறப்பட்டு உன் சொந்த தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. ஆனா யாக்கோபு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்னா, அந்த யாக்கோபு அவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு உடன்படிக்கை தேவன் இடத்துல பண்றாரு. தேவன் அவரிடத்துல உடன்படிக்கை பண்ணின பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே 19ல இருந்து வாசிக்கிறேன். தேவன் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தின மாத்திரத்துல அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து. பாருங்க, யாக்கோபு மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு ஜெபத்தை உலகத்துல வேற யாருமே பண்ணிருக்க முடியும். பாருங்க, நல்ல நிலைமையில இருந்தவர் இப்ப பரதேசி மாதிரி அண்ணனுக்கு பயந்து ஓடுறாரு. ஓடும் பொழுது அப்பா அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர் இப்போ என்ன ஒரு பரிதாபமான ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி, முதல்ல நான் உயிரோட இருக்கணும், எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, தேவன் என்ன பண்ணணும், என்ன காப்பாற்றணும், காப்பாற்றி உண்ண ஆகாரம், எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சாப்பாட்டுக்காக ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லைன்னா கூட ரேஷன்ல ஏதோ ஒண்ணு கொடுத்துடுறாங்க, கதையை ஓட்டிடலாம். கஞ்ச அப்படிதானக்கா, கஞ்ச காய்ச்சாவது கரைச்சு பிடிச்சிடும், அவ்வளவுதான். பாருங்க, அவர் பரிதாபமா கேட்கிறாரு, உண்ண ஆகாரம், அடுத்தது உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணா நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஹல்லேலூயா. அங்க ஒரு ஜெபம் பண்றாரு, பரிதாபமான ஜெபம். அப்படியே ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு என்ன பண்ணுங்க, ஏதாவது கொடுத்துருங்க, மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ட்ரெஸ் தாங்க, என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் ஓடி போறேன், ஆனா நான் சமாதானமான ஒரு நிலைமைக்கு நான் கடந்து வரணும். நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் நிறுத்தின இந்த கல்லை உங்களுக்கு வீடா மாத்துவேன் அப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு வீடா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு பரிதாபமா ஒரு ஜெபம் பண்றாரு. இப்போ 20 வருஷம் கழித்து கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய வாழ்க்கையில சகோதரனாகிய ஏசாவோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். இப்போ நான் சமாதானம் வந்துட்டு கர்த்தரை மறந்துட்டேன், சமாதானம் வந்துட்டு வீட்டுல ஆசீர்வாதம் வந்துட்டு யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, தேவனை அவரு டயலாக்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, நீ நான் இப்படி எனக்கு சாப்பாட போட்டேன்னா, அதை பண்ணா, இதை பண்ணா, இப்போ ஒரு பரிவாரம் இல்ல 2 பரிவாரமா மாறிட்டு, 1க்கு 4 பெஞ்சாதிகள். சரியா? அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் டசன் கணக்குல பிள்ளைகள், 1 டசன் பிள்ளைகள் பசங்க வீட்டுல இருக்காங்க, எல்லாம் நிறைவா இருக்கு. அதனால அவர் எதை மறந்துட்டாரு, நடத்தி வந்த தேவனை மறந்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நல்லா யோசித்து பாருங்க, நம்ம ஒண்ணு இல்லாத நேரத்துல நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி இருந்திருக்கோம், நிறைய காரியத்தை நம்ம பேசியிருக்கோம். ஆனா ஒரு கால கட்டத்துல கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்த 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 நம்மளே அறியாம தேவனை விட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கும். அதனாலதான் பைபிள்ல எழுதியிருக்கு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லி.
இன்னைக்கு இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, நான் எதுலெல்லாம் உங்களை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்றனோ என்னை மன்னிச்சு என்னை உங்க பக்கம் இழுத்துக்கிடுங்க ஆண்டவரே. பாருங்க, யாக்கோபு மறந்துட்டாரு. குடும்பத்துல அடி விழுது, குடும்பத்துல பிரச்சனை வருது, சேதம் வருது. அவர் சொல்றாரு, என் வாசனை கெட்டு போய் விட்டது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன கொண்டு போட்டுருவாங்களே, ஐயோ ஏன் என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை. யாக்கோபு புலம்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ எல் பெத்தேலுக்கு திரும்பு அப்படின்னு. மறந்து போனதை கர்த்தர் நினைவுபடுத்துறாரு. எப்பா, நீ ஒரு நாள் நீ இப்படி பேசின தெரியுமா அப்படின்னு. அப்பதான் யாக்கோபு யோசிச்சு பாக்குறாரு. ஓ அப்படின்னு நான் பேசினேனே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். இன்னைக்கு நம்ம இது நான் செய்தியா நான் கொடுக்கல. இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நான் எதுலலாம் நான் உங்களை மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்றணும், என்னை மன்னிங்க, என்னை உங்க பக்கம் இழுத்துக்கிடுங்க. ஜெபம் பண்ணுவோமா? சரியா? நான் சொல்றேன், நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியுதாமா? நான் பேசுறது புரியுதாமா? சரியா? ஏசப்பா, நான் உங்களை நான் எதுலலாம் மறந்துட்டேனோ அதுலலாம் நீங்க என்ன பண்ணுங்க, என்ன என்ன உங்ககிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்ககிட்ட வாரேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் தான் ஜெபம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் உங்க சத்தம் அதிகமா இருக்கணும், உங்க சத்தம் அதிகமா இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொருவர் மீது பலமா இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் இறங்குவீராக. ஆண்டவரே, ஒருவேளை எங்க வாழ்க்கையில நிறைய போராட்டத்துக்கு காரணமா, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையாய், ஆண்டவரே, நாங்க ஒருவேளை ஆண்டவரே தகப்பனே உம்மோடு கூட நெருங்கி உறவாடி, ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்பட்ட நாட்களில் இருந்து நாங்க விலகி உங்களை மறந்து போய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா, ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்க இரக்கம் எங்க மேல கடந்து வரட்டும் ஐயா. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. ஆவியானவருடைய வல்லமை அத்தனை பேரையும் நிரம்புவதாக. ரிபாலா ஷதுருவியாதரவா கந்தரகியாதரவல கதரவா மகவடனமா ருபலவடனமா ராபி பலிபடினமா கான்ச பூரவலவடனமா. எங்கு மகிமை இறங்குவதாக, எங்கு வல்லமை இறங்குவதாக, எங்கு நெருப்பு இறங்குவதாக, எங்கு மகிமை பற்றி தீர்வதாக. ரிபாலா ரிபாலா சுபியாதரா அதற்கு உம்மை கிட்டி சேர இது உம்மோடு கூட நெருங்குவதாக. இது உம்மோடு கூட ஐக்கியமுள்ள கிருபை இறங்குவதாக. எல்லா போராடுகின்ற ஆவிகள் எரிவதாக. ஆண்டவரே, எதெல்லாம் மறந்தோமோ, எதெல்லாம் விட்டு கலக்கிறோமோ எங்களை மன்னிச்சுக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எந்த சேதங்களை எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உம்மட்டை நாங்கள் திரும்புகிறோம். எல்லாம் கர்த்தர்கிட்ட திரும்பினாதான் பாதுகாப்பு. கர்த்தர்கிட்ட இல்லாத நேரத்துல தான் அவரை மறந்தன்னா அவர் நம்மளை மறந்துடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க உங்களை மறந்து போகாதபடிக்கு எங்களை நடத்தி வருகிற அந்த உண்மையை நாங்க நினைவுல எப்பொழுதும் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக யாக்கோபு என்ன பண்றாரு பாருங்க. அந்த இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையோ தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். பாருங்க, முதல்ல கர்த்தர் யார அழைக்கிறாரு? யார அழைக்கிறாரு? யாக்கோப பெத்தேலுக்கு வாடா அப்படின்னு அழைக்கிறாரு. ரெண்டாவது, யாக்கோபு என்ன பண்றாரு? அவருடைய குடும்பத்தை பெத்தேலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெறுமனையா கூப்பிடல, உங்ககிட்ட காணப்படுகின்ற அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, யாக்கோபுடைய குடும்பத்துல எல்லாரும் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதெல்லாமோ வழிபட்டுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா யாக்கோபுக்கு தெரியும் யார் யாக்கோபின் தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால அவர் இரண்டாவது அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, குடும்பத்தை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுத்தார். குடும்பத்தை பரிசுத்தத்துக்காக அவர் செயல்பட அவர் நிர்ணயம் செய்தார். இரண்டாவது, அருமையானவர்களே, தேவன் விரும்பாதது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடாது.
தேவன் வெறுக்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இது ஏசப்பாக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே அனலைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அருமையானவர்களே, நாம் பெத்தேலுக்கு நேராக நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். நம்ம மறந்துடக்கூடாது, மறந்து போய்விடவே கூடாது. பாருங்க, யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ற? ரெண்டாவது பரிசுத்தப்படுத்துற. தேவையில்லாதது, தேவன் வெறுக்கிறத எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விளக்குங்க அப்படின்னு சொல்லி அங்க பைபிள்ல நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசி பாத்தீங்கன்னா அந்த 4வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பாருங்க, ரெண்டாவது என்ன நடக்குது? எல்லா அந்நிய கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒவ்வொன்றையும் யாக்கோபு புதைத்து போட்டார். வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு, வெளியில தெரிய முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ண? புதைத்து போட்டார். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில நீங்க இல்லாத பகுதிகளை எதெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் நான் என்ன பண்றேன்? புதைத்து போடணும். அதெல்லாம் நான் என்ன பண்றேன்? நான் தூரப்படுத்த என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். சரியா? இப்போ நம்ம ரெண்டாவது நான் ஒரு ஜெபத்துல நடத்த போறேன். ஆண்டவரே, நீங்க வெறுக்கிறது என்னெல்லாம் என் குடும்பத்துல இருக்கோ அதெல்லாம் புதைக்கப்படட்டும். இன்னைக்கு நீங்க வெறுக்கிறது என்னெல்லாம் எங்க குடும்பத்துல இருக்கோ அதெல்லாம் புதைக்கப்படட்டும். அதெல்லாம் வேரோடு அப்படியே அழிக்கப்படட்டும். ஏன்னா நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதுல எழுதி இருக்கிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சேராபீன்கள் 2 சட்டைகளை அடித்து பறந்து கொண்டு, 2 சட்டைகளால முகத்தை மூடிக்கொண்டு, 2 சிறகுகளாலே தங்களுடைய பாதங்களை மூடிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பயபக்தியோடு கூட தேவனை எப்படி வாழ்த்துகிறார்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறதான 4 ஜீவன்கள், அதாவது 4 தூதர்கள்னு வைத்துக் கொள்ளுங்க, சரியா? 4 ஜீவன்கள் என்ன சொல்கிறது? இரவு பகலாக இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இதே நேரத்துல மேல என்னக்கா நடக்குது? கர்த்தரை பார்த்து அவர் பரிசுத்தர், பரிசுத்தர்னு எல்லாம் அப்படியே ஆரவாரம் செய்து துதித்துக் கொண்டே இருக்கிறார். அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம், அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம். இந்த நல்ல காலை வேளையில சொல்லுவோம், ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில விளங்குவதற்கு தடையாய் எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்குதோ, நீங்க இல்லாதவைகள் எல்லாம் புதைக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதெல்லாம் நான் புதைக்கிறேன் சுவாமி. அது இனி எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, என் குடும்பத்தை விட்டு விலகட்டும், 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 விலகட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன தேவையில்லாததெல்லாம் இருக்குதோ, ஆண்டவரே, நீங்க விரும்பாதது, நீங்க இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது வேரோடு பிடுங்கப்படுவதாக, அவைகள் எல்லாம் புதைக்கப்படுவதாக. ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும். உங்க சத்தம் எழும்பட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இவன் கண்ண மூடி ஜெபம் பண்ணு, கண்ண மூடி ஜெபம் பண்ணு. ஐயா கண்ண மூடுங்கய்யா, கண்ண மூடி இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே, நீங்க வெறுக்கிறதுனா அப்படியே எங்களை விட்டு தூரமாகட்டும் சொல்லி கேளுங்க. உங்க வாய் திறக்கப்படட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய மகிமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக வல்லமை அத்தனை பேரை மாட்டுக்
கர்த்தாவே ஆண்டவரே என்னென்ன பூர்வீகத்தினுடைய காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில இறுக்கமாய் செயல்படுகிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தாவே புதைக்கப்படுவதாக. எதையெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்க இன்னும் ஆண்டவரை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ ஆண்டவரே நீங்க வெறுக்கிறவைகளை எல்லாம் எதெல்லாம் நாங்க பிடித்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் புதைக்கப்படுவதாக. தேவன் வெறுக்கிறவைகளை நாங்கள் வெறுக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே ஒரு மகிமை மூடுவதாக, ஒரு மகிமை இறங்குவதாக, ஆவியானவருடைய பிரசன்ன பலமாய் மூடுவதாக. ஜோமனிங்க ஒரே ஒரு நிமிஷம் ஜோமனிங்க, எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. அல்லவா இறங்கட்டும். அற்புதங்கள் இறங்கி இருக்கிறபடியா நன்றி. அற்புதங்கள் இறங்கி கொண்டு இருக்கிறபடியா நன்றி. அற்புதங்கள் இறங்கி கொண்டு இருக்கிறபடியா நன்றி. அற்புதங்கள் இறங்கி கொண்டு இருக்கிறபடியா நன்றி. எல்லா பூர்வீகத்தின் ஆவிகள், எல்லா பூர்வீகத்தின் தொடர்புகள், எல்லா அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி வருவதாக, எல்லாம் வெளியேறி வருவதாக. எல்லாம் மறைந்து செயல்படுகிறவர்கள் எல்லாம் எரிகிறது, எல்லாம் எரிகிறது. கர்த்தருடைய அக்கினி பிரசன்னத்தினாலே எல்லாம் வேரோடு அழிவதாக. மூன்றாவது, முதல்ல என்ன சொன்ன? கர்த்தர் பெத்தேலுக்கு யார கூப்பிட்டாரு? யாக்கோபை கூப்பிட்டாரு. மறந்துடாதப்பா, என்ன மறந்துட்டியே அப்படின்னு ஞாபகப்படுத்தினார். ரெண்டாவது, யாக்கோபு என்ன பண்ணாரு? அவருடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி கூப்பிட்டாரு, வாங்கப்பா அப்படின்னு எல்லாரும் பரிசுத்தப்படுத்தினாங்க. மூன்றாவது என்ன தெரியுமா? இந்த ரெண்டு காரியம் நடந்த உடனே 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு பாருங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். பாருங்க, கர்த்தர் வேலி அடைச்சார், கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் கர்த்தருக்காக அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கினது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒண்ணு மறந்துடக்கூடாது. நீங்க கர்த்தருக்காக செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, கர்த்தருக்காக உங்க வாழ்க்கை பிரயாணத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் கட்டி போட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை நெடு நாட்களாக பின்தொடர்கிற சத்துருக்களாக அநேக போராட்டங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், பல வருஷமாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக நடக்க, ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக செயல்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சூழ்நிலையை தலைகீழாக மாற்றுவார், சூழ்நிலையை தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான பிரச்சனை, அது ஸ்டோரி சொல்லணும்னா அதுலேயே டைம் ஆயிரும், அதனால நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை என்னால் எதிர்கொள்ளவே முடியாத அளவுக்கு, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பாரமாக காணப்பட்டது. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல, இதை என்ன இது எப்படி முடிய போகுதுங்கிறதும் தெரியல. அருமையானவர்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல, மிகவும் வேதனையோடு கூட காணப்பட்ட நேரத்துல ஒரே ஒரு தீர்மானம் தான் எடுத்தேன். ஆண்டவரே, என்னால போய் யார்கிட்டையும் போய் போராட முடியாது, என்னால போய் நிக்க முடியாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யறேன், இன்னும் அதிகமா நான் உமக்காக முடிவு செய்யறேன், இன்னும் அதிகமா நான் உமக்காக ஓடுவேன். எவ்வளவு தூரம் உங்களை குறித்து நான் பேச முடியுமோ நான் பேசுவேன். என் பாதையை நீங்க பார்த்துக்கிடுங்க, நான் உங்க வழியில நான் நடக்க.
இது மட்டும் தான் என்னால செய்ய முடியும். ஏன்னா சில ஏரியால நம்மளால அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மனிதர். அப்போ என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது சுவாமி, நீங்க தான் இறங்கி ஏதாவது பண்ணணும். எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. ஆனா நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, பலன் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர், பலன் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அவருடைய ஆனந்த ஞானம் என்ன தெரியுமா? நானே யோசித்து பார்க்கல, மிராக்கிள் பண்ணாரு பாருங்க. நானே அப்படின்னு ஷாக்கா அளவுக்கு எப்படி நடந்ததுடா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் புரட்டி போட்டாரு. அப்படியே வேற லெவலுக்கு ஆண்டவர் நடத்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அந்த கண்ணை முடிச்சு பாக்குறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆண்டவரே இதெல்லாம், இதை எப்படி நீங்க மாத்துனீங்க? மாத்த வாய்ப்பே இல்லையே, இது எப்படி மாத்துனீங்க? ஆனா நான் எடுத்த ஒரே ஒரு டிசிஷன் என்னன்னா, நான் உமக்காக என்ன பண்ணுவேன், பிரயாசப்படுவேன். கரெக்டா கொரோனா காலகட்டம், கொரோனா காலத்துல தான் அவ்வளவு ஊழியம் பண்ணிருக்கு. அல்லேலூயா. கொரோனாவுடைய உச்சகட்டத்துலலாம் இறங்கி தட்டுன்னு தட்டி இருக்கு ஆண்டவருக்காக. அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாம என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி என் மனைவியே என்னை பார்த்து சொன்னா, என்னப்பா இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றீங்களா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னா, இல்ல பரவாயில்ல, ஒன்றும் வராது, பிள்ளைகள் இருக்காங்க, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு, ஒன்றும் வராது, வந்தா பார்த்துக்கோ. நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அதிகமா நான் என்ன பண்ணுவேன், ஓடுவேன். கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவேன். பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கொரோனா டைம்ல தான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணேன், நிறைய கொரோனா பேஷண்ட்டுக்கே ஜெபம் பண்ணேன். நிறைய நேரம் மாஸ்க் போட கூட மறந்துருக்கேன். மாஸ்க் போட கூட அது கொஞ்ச நேரம் என்னடா இது அப்படின்னு சொல்லி சும்மா பாக்கெட்ல வச்சுட்டு போயிருக்கேன். ஆனா கிருமியா காத்து உயிரோட இருக்க வச்சிருக்கேன். உச்சகட்டத்துல எல்லாரும் என்ன பார்த்து பல பேர் அலறி இருக்காங்க. எதுக்குன்னா, ஒருத்தன் மாஸ்க் போடாம சுத்திட்டு கிடக்கானடா, அவங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கும், இல்ல பயமா இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க தானே மாஸ்க் போட்டுக்கீங்களா, பிறகு நான் எதுக்கு மாஸ்க் போடணும், சரிதானம்மா? ஆனா இந்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன செய்ததுன்னா, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை. கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறத என்னால அனுபவிக்க முடிந்தது. நான் உடனே ஒன்று சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்காக படுகின்ற பிரயாசம் விருதா கிடையாது, சரியா? நீங்க ஆண்டவருக்காக நீங்க ஒவ்வொரு அடியும் நீங்க எடுத்து வைங்க. கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கணக்குல வைத்து இருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்க சிறையிருப்பை மாற்றுவார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் இறங்கி அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். சரி, ஆக மொத்தத்துல டைம் ஆயிட்டு, அதனால என்ன பண்ணுவோம், சரியா? இப்போ இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? 3 பார்த்திருக்கோமா? சரி, நான்காவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம், இல்லட்டா கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது, அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல்னு வைக்கிறாரு. சரியா? ஏற்கனவே பெத்தேல்னு வச்சாரு, இப்போ ஏல் பெத்தேல்னு பேரை வச்சாச்சு. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இப்போ 10வது வசனத்துல இருந்து 9வது வசனத்துல இருந்து வாசிங்களேன்.
யாக்கோபு ஆ. பதான் ஆறாமிலிருந்து வந்தபோது ஆ. தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று ஆ. சொல்லி ஆ. அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் உம்மை விட மாட்டேன்னு கடந்து கதர்ன ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் பேர இஸ்ரேல் மாத்திரம்பா. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதுல 2, 3, 4 ஆகிய வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு எப்படி கதர்னாரா, அழுது கெஞ்சி அவர் என்ன பண்ணாரா, என்ன நீங்க ஆசீர்வதிங்க, நீர் என்ன ஆசீர்வதிக்கலன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது கெஞ்சி அவர் என்ன பண்ணாரு, காணப்பட்டார். இப்போ பெத்தேல்ல அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஏல் பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். இது தேவனுடைய வீடு, ஏற்கனவே அந்த பேரை தான் வச்சுட்டு போனாரு. இப்போ அவர் மறுபடியும் கர்த்தருடைய ஸ்தலத்துக்கு பேரை வைக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீ மட்டும்தான் பேரை வைப்பியாடா, நான் மறுபடியும் நான் உனக்கு பேரை வைக்கிறேன். அல்லேலூயா, 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 ஆமென். மறுபடியும் நான் உனக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறேன். ஏல் பெத்தேல் நீ வச்ச, நீ யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அத தடவை கதறி என்ன ஆசீர்வதியோன்னு கடந்து உழுக்கு டைம்ல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, உன் பேர் என்னப்பா, யாக்கோபு. சரி பேரை மாத்துறேன், இஸ்ரவேல். யாக்கோபுனா எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல்னா தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். இப்ப 2வது தடவை யாக்கோபு கேட்கவே இல்லை. கேட்காமலே கர்த்தர் என்ன பண்றாரு, ஏய் இங்க வா யாக்கோபு, இதுக்கு பிறகு உன் பேர் என்ன கிடையாது, யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் தான். அல்லேலூயா, ஆமென். எப்படி கர்த்தர் மாத்துறாரு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். சொல்லிட்டு பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதி பற்பல ஜாதியின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எழுந்தருளி போனார். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளினாலே என்ன பாட்டு பாடணும், என்னது, தேவன் எழுந்தருளினா என்ன நடக்கும், சத்துரு விழுவும். அல்லேலூயா. சத்ருவினுடைய திட்டங்கள் எல்லாம் உடைஞ்சிட்டு கர்த்தருடைய திட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாய் நிறைவேற தொடங்கினது. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அவ்வளவுதான் செய்தி. என் செய்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஒரு ஆடு கையை தூக்கு, 2 பேர் கையை தூக்கினோட எனக்கு ஒரு சந்தோஷம். சரி ஏதோ ஒண்ணு, சும்மாவாவது கையை தூக்குனீங்களே, நான் கண்டிப்பா கேள்விலாம் கேட்க மாட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. சரியா? அப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபை இஸ்ரவேலா மாத்த வல்லவர்னா நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட அவர் வல்லவர். ஆமென். என்ன பைபிள்ல எழுதி இருக்கு, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சரியா? இப்போ எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. ஒருவேளை முடிந்தா எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு நிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா உட்காந்துருங்க. ஏன்னா இது இடம் எப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல, கேப் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரியா? ஹல்லேலூயா. சரியா? ஆமென். சும்மா ஜஸ்ட் உட்கார்னா கூட உட்கார்ந்துருங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. சரியா? அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டுமாப்பா. ஆண்டவரே இங்க இருக்கிற அன்பானவர்கள் ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லாருடைய சத்தமும் எழும்பட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் வாய்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே அன்றைக்கு
யாக்கோபு ஆண்டவரே உமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணின பொழுது நீ யாக்கோபை ஆசீர்வதித்து யாக்கோபினுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்து அவருடைய வீட்டை கட்டி எழுப்பின கர்த்தரப்பா. ஆண்டவரை காலை வேளையில இந்த மத்திய நேரத்துல உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தீபாவளி அகியாதரா ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் பலமாய் இறங்கி செயல்படுவதாக. ஆவியானவர் ஒவ்வொருவர் மீது வல்லமையாய் செயல்படுவாராக. ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த அக்கினி அத்தனை பேரை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரையா நன்றி அப்பா. தெய்வீக வல்லமை இறங்குவதாக, ஒரு தெய்வீக வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய சந்திப்பு இறங்குவதாக, ஒவ்வொருடைய சந்திப்பிற்காக எல்லா மாதிரியின் ஆவிகள், எல்லா சூரியத்தின் ஆவிகள், எல்லா ஆவிகள் வெளியேறுவதாக விடுதலை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய மகிமை அத்தனைகளில் நிரம்புவதாக, அத்தனைகளில் நிரம்புவதாக. வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது. அக்னி விடுவதாக. தேவா நவரினமா அந்தரமாய் மணிமணினமா ரோபோ ரிபலவடனா அந்தர ஹத்தர வியாதரமா தேவா லஷிந்தர வியாதரமா. எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் வேண்டுமோ வாயை திறந்து கதறுங்க. ஏசப்பா இந்த விஷயத்துல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆண்டவரே இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்க கேட்க கர்த்தருடைய வல்லமை மிக பலமாய் நம்ம மத்தியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க கேட்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அத்தனை பேரை நிரப்புவீராக, அத்தனை பேரை நிரப்புவீராக, அத்தனை பேரை நிரப்புவீராக. ஆவியானவர் வல்லமாய் மூடுவாராக. தேவ மகிமை கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் அத்தனை பேரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எங்கு மக்கள் விடுகிறது, எங்கு நெருப்பு அட்டி எரிவதாக. உமக்காக நான் இனி நான் செயல்படுவேன். என் பிரயாணம் உமக்கு நேராக இருப்பதாக. என்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் பார்த்துக்கணும். சொல்லுங்க, எந்த காரியம் உங்களை கஷ்டப்படுத்துது? எந்த காரியத்துல நீங்க அற்புதம் வேணும்னு சொல்லி வந்து நிக்கிறீங்க? நீங்க வந்து நிற்பது, நான் வந்து நிற்பது தேவத்தினுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறேன். ராஜாதி ராஜாவினுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு ராஜாவை தேடி வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜா யாக்கோபு ஒரு அற்புதமான ஜபத்தை செய்தார். கர்த்தர் அது அற்புதமாகவே நடக்கல. எனக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஒரு ட்ரெஸ் தாங்க. வெட்கப்படாம சொன்னார். உங்க பிரச்சனை என்ன? வெட்கப்படாம சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க குடும்பத்துல என்ன சட்ட சச்சரவு சொல்லுங்க. எந்த சூழ்நிலை உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கு? எந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும்? குடிவெறியின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறு. சாத்தானே வெளியேறிப்போ, வெளியேறு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் விடுதலை, தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு
பலத்த அபிஷேகம் அத்தனை பேரை நிரப்புவதாக. மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கட்டும் ஐயா, மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கட்டும். உங்க கல்வாரி நேசம், உங்க கல்வாரி அன்பு, உங்க கல்வாரி பிரசன்னம் அப்படியே மூடுவதாகப்பா. என்ன வாரத்தோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவே இறங்கும், இயேசுவே இறங்கும். நான் இந்த பாட்டை பாடுறப்போ உங்க வாய்களை திறந்து நீங்க ஏசப்பாவை பார்த்து கதறிக்கிட்டே இருக்கு. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே. நீங்க ஜபித்து கொண்டிருக்க பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உமகிமையால் எம்மை நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உமகிமையால் எம்மை நீரப்பிடும். தேவனுடைய பிரசன்னம் பலமா இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. எந்த இந்த விஷயத்தில் நல்ல அற்புதம் வேணுமோ உங்க வாய்கள் விரிவாய் திறக்கப்படுவதாக. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, இயேசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே இறங்கும்னு சொல்லி கதறுவோமா. அவர்தான் நமக்கு எல்லாம், அவர்தான் நமக்கு அற்புதம், அவரே நமக்கு சுகம், அவரே நம்முடைய எதிர்காலம். இயேசுவே இறங்கும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய ஆவி வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவர் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. ரபாலபா ஷேகா ரபாலபா ரபா ரகமந்த ரபியாத ரபா ரேபாலா முடினபா ஷேகா ரபாலபா ரபா. எல்லாரும் சங்கிலிகள் எல்லாம் அழுத்தப்படுவதாக. எல்லா கட்டி இருக்கிற எல்லா பூர்வீகத்தின் ஆவிகள், எல்லா பாரம்பரியத்தின் ஆவிகள், எல்லா சாபங்கள் மகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான கர்த்தாவே ஆண்டவரே, தகப்பனை தங்கைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே இந்த கனமான ஊழியத்துல உங்க மகளோடு கூட நீர் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக. இந்த ஊழியம் எல்லா திசைகளிலும்
எல்லா திசைகளிலும் பரவுவதாக. இந்த கணக்கற்றவர்கள் வருவார்களாக. ஆண்டவரே, டே நைட் ஆண்டவரே ஜெப தூபங்களை கேட்டு ஆண்டவரே கடந்து சென்று கொண்டே இருப்பதாக. எல்லையை விஸ்தாரப்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் கிருபை இறங்குவதாக. ஒரு பெரிய கூட்டம் உமக்கு நேராக வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மகிமை இறங்கட்டும் அப்பா. உங்க அக்கினி விடுவதாக. ஒவ்வொருவர் மீது புதிய கிருபைகளினால் அலங்கரிங்க. ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. இருக்கிற அத்தனை பேரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அத்தனை பேருக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பராக்கிரமம் செய்வீராக. வரங்கள் இறங்கட்டும், கனிகள் இறங்கட்டும், கிருபைகள் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற பகுதிகளில் ஒரு பெரிய பொக்கிஷமாக கலங்கரை விளக்காக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. அத்தனை பேருக்குள்ளாக நீர் பெருக, நாங்கள் சிறுகை தாழ்த்துகிறோம். எங்கள் அத்தனை பேருக்குள்ளாக நீர் பெருகுவீராக. எங்கள் அத்தனையின் மத்தியிலே எல்லாவற்றிலும் நீர் பெருக, நாங்கள் சிறுகை தாழ்த்துகிறோம். நாங்கள் அப்ரோச்சனம் உள்ளவர்கள் ஆண்டவரே, கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவரீர், உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இன்னமும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உமது ராஜ்யம் எங்கு விருத்தி அடையத்தக்கதாக என்னையும் எங்களையும் எங்கள் சூரியவைகளை எல்லாம் என்றென்றைக்குமாய் ஜீவ பலியாய் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இம்மட்டுமா எங்களை நடத்தினவர், இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மீது இறங்குவதாக. தேவ அபிஷேகம். ஓ, இந்த நாளில் ஒரு முழுமையான விடுதலை. கர்த்தருடைய மகிமை. ஓ ரிபலத ரபஹது ரிபலவோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரமுவா என்றிலே உயிர்களை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறே. வடக்கு தெற்கு பரமுவா என்றிலே உயிர்களை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைக்கிறே. சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டேன்.
என்று அழைக்கப்படுவார்கள். இதோ இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்படுவாய். தேவனுடைய பிரபு என்பவர்கள் தேவனை அன்றி வேறே தெய்வங்களையோ வேறே காரியங்களையோ யோசிக்காதபடிக்கு தேவனிடத்திலே அப்பா நிலைத்திருந்து அன்றைய இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அப்பா அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இதோ இனி வரக்கூடிய நாட்களிலே புதிய எண்ணெயின் அபிஷேகம், இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் பிள்ளைகள் வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை மறுரூபப்படுத்தி கொண்டாங்கப்பா, தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க சுவாமி. நீ பார்த்து கொண்டிருக்கிற லைவ்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவகரம் பிள்ளைகளோடு இருந்து இதோ வியாதியை கர்த்தர் உன்னை விட்டு விலக்குகிறார் என்று சொல்லி தேவனப்பா தன்னுடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராய் அனுப்புகிறேன். தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தர் உன்னை வானாக்காமல் தரையாக்குவார் என்று வாக்கு பண்ணுகிறார். ரியங்கனா துரிபாலா ஹதுரிபாலா பக்கபரபா இதோ வியாதியாலே நான் மனமடி விடுகிறேன். என்னால வாழவே இஷ்டம் இல்லைன்னு சொல்ற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்றாரு, இதோ இனி துஷ்டன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுமையாய் சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறபடியினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்கள். நிறைவேற்றாதிருப்பேனோ, நான் சொன்னேன் நான் நிறைவேற்றுவேன். இதோ இந்த இடத்துல பிள்ளைகள் கேட்ட அத்தனை அப்பா வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்ற தர போறீங்க. இதே இடத்துல பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்பட்டு கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. உட்காரலாம்.